இன்னைக்கு நம்ம வீடியோவில் வடகறி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வடகறிக்கு தேவையான பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பை அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வாங்கிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோம்பு. இதை இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடை மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப வேகக்கூடாது, பாதி வெந்தால் போதும். அவ்வளோதாங்க. இது இப்போ எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பட்டை எல்லாம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. குழம்பு வச்சாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த வடையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க வடையை. இதே மாதிரி எல்லா வடையும் பிச்சு வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பிச்சு போட்ட வடையை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.